அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நிறைய விஷயங்களை நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் தான். நிறைய பேர் என்ன விஷயங்கள் பேசுகிறாங்கங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார் அவங்க இதை சொல்கிறாங்க, இந்த வாஸ்து நிபுணர் அதை சொல்கிறாங்கங்கிறத விட்டுட்டு என்னைய ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இதை எடுத்துகிட்டு போங்க. அந்த வகையில் ஒரு வீட்டில் முக்கியமாக நான் இப்போ நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் நான் பார்த்த தவறுகளில் சரி நிறைய இருந்தாலும் கூட இந்த சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க தவறுன விஷயங்கள்ல ஒன்று நான் சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு பிளான் பண்ணிடுவாங்க. வாஸ்து முறைப்படி கிழக்கு வடக்கு இடம் ஜன்னல் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அந்த வாஸ்து பர்டிகுலரா சில விதிகளை ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து வீடு கட்டிடுறாங்க. ஆனால் ஒரு வாஸ்து நிபுணருக்கு தானே தெரியும் சில நுணுக்கமான விஷயங்கள். அந்த நுணுக்கமான விஷயங்கள்ல ஒன்றை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடை பிளான் பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20க்கு 20 ஒரு ஸ்கொயராக இருக்குதுன்னு வைங்க. அதில் அந்த மையப்புள்ளி பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மையப்புள்ளி சென்டர் பாயிண்டில் நீங்கள் வந்து நம்ம வாஸ்து நிபுணர்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மையப்புள்ளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மக்கள் வந்து தவற விட்டுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 20 அடி இருக்குதுன்னா அதை 10ஆக பிரித்து 2 பார்ட்டாக பிரித்து அந்த மையத்தில் ஒரு அஸ்திவாரமோ ஒரு பெல்ட்டோ ஒரு பீமோ ஒரு பில்டிங்கில் கொண்டு வந்துருந்தாங்க. அப்போ அந்த நம்ம மையஸ்தானத்தில் வந்து நாங்கள் எதுவும் வைக்கல சார் வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் ஒரு வீடை 4 மூலைகளில் நீங்கள் நடுப்பகுதி மையப்பகுதியில் நீங்கள் எந்த ஒரு ஃபவுண்டேஷனோ எந்த ஒரு வாலோ எந்த ஒரு பீமுமே வரக்கூடாது. சார் தரைக்கு கீழே தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போ அந்த பீம் கூட கனெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்த ஒரு விஷயம்தான். அப்போ அதை எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னா, இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே அந்த வீடை கட்டும்போது பிளான் பண்ணுங்கள். சில வீடுகளில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு பிரம்மஸ்தானத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதை நான் பண்ணியிருக்கேன். வரும் நாட்களில் பார்ப்போம். சில இடங்களில் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையினால பிரம்மஸ்தானத்தை நம்ம சில இடங்களில் உடைக்காமலே சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த சென்டர் பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு வால் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாலை வந்து நீங்கள் அதை வாசலாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் மிக மிக நல்லது. ஆனால் பிரம்மஸ்தானத்தை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கவனிக்காமல் வீடு கட்டுறீங்க. மிக மிக முக்கியமாக ஒரு மனிதனை சுழற்றக்கூடிய ஒரு மனிதனை சுற்றி விடக்கூடிய ஒரு மனிதனை இயக்கக்கூடிய ஒரு வீட்டில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வீட்டினுடைய ஆர்ஜின் பாயிண்ட். அதுதான் இந்த பிரம்மஸ்தானத்தை நீங்கள் வரைபடம் முதல்லையே வந்து மார்க் பண்ணும்போது அந்த பிரம்மஸ்தானத்தை வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதும் சரி கட்டி முடித்த பிறகும் சரி அந்த பிரம்மஸ்தானம் மையப்பகுதியை வந்து நீங்கள் அடைக்கவோ ஒரு வெயிட் வைக்கவோ ஒரு வீட்டிலலாம் நான் போய் ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்த ஒரு அந்த ஹாலில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ஒரு சின்ன டேபிள் போட்டு பேப்பர் படிக்கிறதுக்கு சோஃபாவில் உட்காந்து அழகான முறையில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ரூமில் அந்த மையஸ்தானத்தில் இருந்த அந்த டேபிள் சேரை மட்டும்தான் நான் ரிலீவ் பண்ணேன். மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதே போல் உங்கள் வீட்டில் வாஸ்துவை நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் வந்து வீடியோ வாயிலாக சில உன்னதமான தகவல்களை யதார்த்தமாகவும் எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் வரும் நாட்களில். உண்மையை உடைக்கும் தகவல்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த தலைப்பை போட்டு நான் வந்து வாஸ்துவை வந்து என் பக்கம் ஈர்க்கும் மூலமாக இல்லாமல் நல்ல விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னுடைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிற மக்கள் வந்து நிச்சயமாக அடுத்த கட்டம் போயிருக்காங்க. வெற்றி பயணத்தை நோக்கி நகர்ந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது என்னை அழைத்து வாஸ்து பார்த்த நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அதனால நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா பிரம்மஸ்தானத்தை ஒரு வீட்டின் மையப்பகுதி அப்படிங்கிறது மிக மிக ஒரு அவசியமான ஒன்று. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்து
வீடு கட்டுங்க. எல்லாருமே சீரும் சிறப்புமான பிரம்மாண்டமான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.